பரலோகத்தின் தேவனே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே கட்டும்படியாய் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும். ஆண்டவர் நாம வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தாப்பனே, ஆமென். ரைட்டு. நிறைய ஊழியங்களை செய்யும்போது ஏகப்பட்ட ஆள்களை சந்திக்கிறோம். சந்தித்ததில் அவங்க குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாம் என்கிட்ட வருது. நான் இந்த டிரைவர்களுக்கு பூரா ஒரு தடவை போய் பிரசங்கம் பண்ண போனேன். இந்த ஏஜி ஸ்கூலில் ஒரு கண்ட்ராக்டருடைய மனைவி ஒரு கண்ட்ராக்டரை கூட்டி கொண்டு வந்து என் பக்கத்தில் விட்டுட்டு அவர் பார்த்தாருன்னா நம்ம போல்ட்டா டாம் டிம்னு இருக்கார். இந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் கேளுங்க பாஸ்டர், ஏதோ வரும்போது 11 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு. ஏன் தண்ணி அடிச்சுட்டு வர்றான்னு கேளுங்க. அவர் கூணி குடிய முன்னால் நிற்காரு. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. என்ன சங்கடமாக இருந்ததுன்னா, இதுக்கு நம்ம தகுதியானவனா அப்படின்னு. அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அந்த என்னையோட நல்ல குண்டாகவும் உயரமாகவும் இருக்கார், வீட்டமாக கட்டையாக இருக்குது. அது கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க அப்படிங்காரு. நான் கேட்குறதுக்கும் அவர் அங்கே நம்ம கண்டிக்கப்படுறதுக்கும் நமக்கு வயசு தகுதி, ஆனால் மற்ற தகுதி இருக்கான்னு இன்னைக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. இது நன்றியோடு கூட நான் தண்ணி அடிக்காங்கன்னு சொல்லிடலாம், டக்குன்னு ஏதாவது சொல்லிடலாம். ஆனால் கர்த்தர் மேலே திருப்பி விட்டுட்டு கர்த்தர் உங்கள் குழந்தைகளை உங்கள் கணவரை சரி பண்ணுவார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், வீட்டில் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் அல்லேலூயா நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். சில வார்த்தைகள் கூட அப்பப்போ நிறைவேறுவதை பார்த்துருக்கிறேன். வாயின் வார்த்தைகள். ரைட்டு. ஆண் குழந்தை பிறக்குமையா, ஆனால் பிறந்திருக்கு. அவங்க கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கயா அப்படின்னா நான் என்ன மேன்மையல்ல, ஒரு காரியத்துக்காக சொல்கிறேன். இப்படி பல காரியங்கள் எழுப்புதலில் பார்த்தீங்கன்னா, அநேகர் உலக ஆசீர்வாதத்தை விட இந்த சாபத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலையாகக்கூடிய தன்மையை அநேகர் பெற்றிருந்தார்கள். எல்லாரும் அல்லேலூயா நன்றியோட ஒரு வீட்டில் இப்போ ஒரு ஆளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பேய் பிடிச்சிட்டு அங்கே அல்லேலூயா வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேத கோயிலுக்கு போங்க, போயிட்டு அது குணமாயிட்டு நீ போகண்டா அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. எல்லா அநேக வீடுகளில் அப்படி தானே அனுப்புகிறாங்க. போங்க, குணமான பிறகு அப்படியே நின்றுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க அநேக வீடுகளில். ஆனால் இங்கே வந்த பிறகு வளரும் தண்ணியும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் செய்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் வெளியே வீடு வாசல் ஏற்படுத்தாட்டாலும் சாபப்பிடியிலிருந்து பாவப்பிடியிலிருந்து விடுதலையாகி சுபாவங்களை மாற்றி அல்லேலூயா சமாதானத்தை தந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை தந்து விடுதலையை தந்து தேவன் பாதுகாப்பாய் நடத்துகிறார். நல்லா நடத்திக்கிட்டு இருப்பார். உடனே பார்ப்பாங்க. அநேகர் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே தேவனை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அநேகர் நன்மைக்காகவே வருவாங்க. எனக்கு அது சட்டி நிரம்பணும், பொட்டி நிரம்பணும், உடம்பு சுகமாகணும், அல்லேலூயா வளர்ச்சி பரிசுத்தமாகணும், இயேசுவை போல மாறணும், சத்தியத்தின்படி நடக்கணும், இந்த தன்மைக்கு வரமாட்டாங்க. ஆனால் அல்லேலூயா என் மகா குணமாகணும், மகன் குணமாகணும், நான் கார் வாங்கணும், நான் வீடு கட்டணும், இந்த தன்மைக்கு தான் வருவாங்களே தவிர இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற தன்மைக்கு வரமாட்டாங்க. இப்படி அல்லேலூயா உலக தேவைகளுக்கு வர்றவங்களுக்கும் பூர்த்தி ஆகிறது. ஆனால் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நின்றுதாங்க இயேசுவின் நாமத்தினால. எழுப்புதலை பொறுத்தவரையில் ஒரு நாள் கூட லீவு போடாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா ஆராதனைக்கு ஒரு நாள் கூட லீவு போடாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜெபத்தை கூட விடாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னு நம்ம பலத்தினால இல்லை, அவங்க குடும்பத்தில் ஆத்துமாவில் தேவன் செய்த விடுதலையை உணர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பூங்கொடி சகோதரி வந்துட்டீங்களா? ரைட். அவங்க 9 மணிக்கே காத்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த 10:30 உபவாசத்துக்கு. ரைட்டு. இயேசுவின் நாங்கள் பண்ணணும்னாங்க பண்ணுங்கல்ல. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இப்படி
ஒரு சிலர் தான் நிற்கிறாங்களே தவிர வந்துட்டு சுகத்தை பெற்று நன்றி கெட்டத்தனமா தேவனை முதுகுல குத்திட்டு ஓடுன ஆத்துமாக்கள் தான் அதிகம். நிறைய ஆத்துமாக்கள் தனக்கு ஏதாவது சுகம் கிடைத்து விட்டால், அல்லது நம்ம கேட்கறது கிடைத்து விட்டால், அல்லது சமாதானம் கிடைத்து விட்டால், பேய் போயிட்டுனா, சண்டைகள் நின்றுட்டுனா, அல்லது தரித்திரம் நீங்கிட்டுனா அதோடு நின்றுவாங்க. ஆனால் உலகத்தில் மட்டும் அலலியா நன்றி உடையவர்களாக இருக்காங்க. தாய் தகப்பனுக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு அலலியா அவன் இதை செஞ்சிட்டான் அதனால் அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்கணும், அவருக்கு இதை செஞ்சிட்டார் நான் நன்றி உடையவனாக. ஆனால் தேவனுக்கு நன்றி கெட்ட ஜனங்களாய் அநேகர் இருப்பதை கண்டேன். நிறைய பேர் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய, நன்றியை மறக்கக்கூடிய அலலியா அநேக ஜனங்களை இந்த ஊழியத்தில் நான் கண்டேன். எப்படியா அவங்களால இருக்க முடியுதுன்னு கூட நினைச்சிருக்கிறேன். அழுதுகிட்டே வருவாங்க, பேய் பிடிச்சிட்டியா, நோய் பிடிச்சிட்டியா, அல்லையா செய்வனை வச்சுட்டாங்க ஐயா, காலுங்கையும் விளங்கல ஐயா அப்படின்னு தேவனை நோக்கி ஓடி வருவாங்க. உடனே தேவன் விடுதலை ஆன பிறகு யார் அந்த இயேசு கிறிஸ்துன்னு கேட்பாங்க. நான் அல்ல சிலர் சொல்லுதலும் பார்த்துருக்கேன், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துடுவோம்யா ஐயா, நான் உபவாசம் 3 நாள் இருப்போம்யா ஐயா, நான் காணிக்க கரெக்டாக கொடுப்போம்யா அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் விடுதலை ஆயிட்டுனா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் விசிங் கம்ப்ளைண்ட்டில் வந்தாங்க கடையத்தில் இருந்து, பேரெலாம் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. பீசிங் பிரச்சனையிலேருந்து வந்தாங்க. வந்த பிறகு அந்த பீசிங்லாம் சரியாயிட்டு உடனே ஒரு பேக் அரிசியை மாத்திரம் வாங்கி கொடுத்து வச்சுட்டு ஓடிட்டார். மாத்திரைலாம் தூரப்பட்டோம்னு சொன்னார். என்கிட்ட மாத்திரையை விலகான என்கிட்ட காமிச்சார், பை நிறைய மாத்திரை எல்லாத்தையும் நான் தூரப்பட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. யார் கடையத்துக்காரங்க யாருன்னு தெரியல, நீங்களே கண்டுபிடிச்சிக்கிடுங்க. எனக்கு பேர் தெரியல, நீங்களே கவனிச்சுக்கிடுங்க. இது அலலியா குடும்பத்தில் துரோகம் பண்ணுற அண்ணன் தம்பிகளை பார்த்துருக்கேன், குடும்பத்தில் துரோகம் பண்ணுற அலலியா தாய் தகப்பனை பார்த்துருக்கேன், பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். ஆனால் தேவனுக்கே துரோகம் பண்ணுகிற அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதை நான் அறிவேன். ரொம்ப பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்னா பயங்கரமாக தேவனை சேவிப்பார்கள். விடுதலை கொடுத்த மறு நிமிஷமே யார் அந்த இயேசு கிறிஸ்துன்னு நினைக்கக்கூடிய பயங்கரமான துரோகிகள் கிறிஸ்துவத்தில் அதிகமான பேர் இருக்காங்க. இன்னும் அதிக பேர் தேவனோடு டச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, கூட கொஞ்சம் உபவாசம் இருப்பாங்க. பிரச்சனை முடிஞ்சோடனே பழைய குருடி கதவை திரட்டின மாதிரி அடுத்தால அந்த பழைய நிலைக்கே பைய ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தால வயிற்று வலிச்சது, அலுவலியாக மண்டை அடிச்சதுன்னா அடுத்தால வேகமாக ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்தால பைய ஓடி. இதெல்லாம் துரோகத்தை சார்ந்தது, நன்றி கெட்ட தனத்தை சார்ந்தது. நான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் வைராக்கியமாய் சேவிக்க காரணம் என் நிலையை அறிவேன், என்னை விடுதலை ஆக்கினதை உணர்வேன், நாள்தோறும் உணர்வேன். நான் இருந்தேன் எங்கள் வீட்டில் எப்படி கண்ணீரோடு எங்கள் குடும்பம் நான் ஓடிக்கிட்டு இருந்ததையும், தாய் தகப்பன் பட்ட கஷ்டங்களையும், என் அலுவலியா அண்ணன் தம்பிகள் பட்ட கஷ்டங்களையும் நான் அறிவேன். அறிந்து இப்போ விடுதலை ஆன பிறகு எவ்வளோ சுகமாக இருக்கிறேங்கிறதும் அறிவேன். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை சேவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து நான் இப்படியே கூட அந்த அம்மா கேட்டாங்க, பூங்குடிய அம்மா, அவங்ககிட்ட சொன்னேன், இப்படி பாருங்கள் யார் என்னன்னாலும் நான் வைராக்கியமாக இந்த தேவனை சேவிக்கிறேன், ஏன்னா இது என் மேலே விழுந்த கடமை அப்படின்னு. ஏன் கடமை எதுக்கு நான் இழுத்துக்கிட்டா இல்லை, தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அநேகர் தேவனுக்கு நன்றியே இல்லை. இந்த அன்னாள்னு ஒரு பெண் சாமுவேலின் தாய், பல அலுவலியா அவங்க வீட்டில் சக்களத்தி சண்டை வந்துட்டு, மூத்தோடியாளுக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, இவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கணவன் இவங்களும் இவளோடு சார்ந்து இருக்கிறான், அன்பு செலுத்துகிறார். ஆனால் பிள்ளை இல்லைன்னு மூத்தவ வந்து இவளை பயங்கரமாய் அவமானப்படுத்துகிறார், நிந்திக்கிறாள். கணவன் சார்ந்துதான் இருக்கிறார். ஆனாலும் தேவன்ட்டு போய் அழுதா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பானா, நான் ஊழியத்துக்கு அப்படியே கொடுத்துட்டோம்ன்றார். நான் எத்தனை பேர் என்கிட்ட கற்பத்தில் எனக்கு ஆண்டவர் அலுவலியா பிள்ளையை தர்றாருன்னா நான் ஊழியத்துக்கு தந்துடுவேன் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா?
பிள்ளை இல்லை எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வைராக்கியமாய் தேவனை சேவிப்பேன்னு சொன்ன அநேகர் பிள்ளை பெற்ற உடனே எந்த ஜெப கூட்டத்துக்கும் கலந்துக்கிறது இல்லை. அதெல்லாம் தேவ துரோகங்கள். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முந்தி நான் தேவனை சேவிப்பேன்னு சொல்லிட்டு வாயார சொல்கிறாங்க. எனக்கு பிள்ளை மாத்திரம் தந்துட்டாருன்னா நான் கரெக்டாக உபவாசம் இருப்பேன், கரெக்டாக எல்லா ஜெபத்தையும் கலந்துக்கிடுவேன். ஆனால் பிள்ளை தந்த பிறகு பிள்ளையை வைத்து இவங்க எந்த ஜெபத்திலையும் கலந்துக்கிட்டது கிடையாது. நன்றி கெட்ட துரோகிகள். இது எங்கெல்லாமோ போகுது. போனதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் உண்மை தான் சொல்கிறேன். தேவனை நன்மை பெற்ற யோபு என்ன சொன்னா தெரியுமா? நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? நீ தீமையை பெற வேண்டாயா, நன்மை பெற்றதுக்கு நன்றியுடையவராக இருந்தால் போதும். நான் தீமை பெற்றிருக்கேன், நன்மைக்கு பதில் தீமை பெற்றிருக்கேன். ஆனால் அல்லையா, நன்மைக்கு பதில் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் போதும். அநேகர் நன்றியுடையவர்களாக இல்லைங்கிறது தான் பெரிய வைத்தறிச்சல். ஓடி ஓடி ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், ஓடி ஓடி தேவனை தேடுகிறவர்கள், ஓடி ஓடி வேதத்தை வசிக்கிறவர்கள். ஆனால் பெற்ற கடனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா? தேவ துரோகம் தான் நடக்குது. அநேக இடங்களில் தேவ துரோகம் தான் நடக்குது. தேவ துரோகம் தான் நடக்குது. ஆனால் நிலைகளை உணர்ந்து பார்த்தா அப்படி நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருக்கேன், கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன, கர்த்தர் யார், என்ன செஞ்சிருக்கிறார், இன்னும் என்ன செய்ய காத்திருக்கிறார், இதெல்லாம் உணரக்கூடிய தன்மை இருந்ததுன்னா நன்றி உடையவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரே யாருன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இருந்தேன்னா, மரமண்டையாக இருந்தோம்னா நாம் தேவனை சேவிக்க மாட்டோம், நன்றி உடையவர்களாக இருக்க மாட்டோம். நான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நன்றி செய்த அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை நீ யாருனாலும் என் குடும்பத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்தாருங்கிறத சொல்கிறேன். ஆனால் அதற்கு ஏற்ற அன்பு செலுத்துகிறோமா, அதான் முக்கியம். எவ்வளவு அல்லையா நமக்கு இறங்கி இருக்கிறாரோ, எவ்வளவு பாதுகாத்திருக்கிறாரோ, அந்த அளவுக்கு நமக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், நன்றியுடையவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், பின்பற்றுகிறவர்களாய், தேவனுக்கு அல்லையா தாழ்மையுடையவர்களாய் காணப்படுகிறோமா, அதான் முக்கியம். அதனால் அவ்வளவு பயங்கர சங்கடப்படுறது. அவளுக்குன்னே தனியாக பலி செலுத்தி அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஆனால் ஜோமன் ஆண்டவரை எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீரானால் நான் ஊழியத்துக்கு அனுப்பிடுறேன்ட்டான். அவருடைய நன்றி கடன் என்ன தெரியுமா? திருப்பி செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரே பிள்ளை, அவமானம், பல வருஷங்கள் பிள்ளை இல்லை, பிள்ளையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்படியே அந்த பிள்ளையை சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டா. அங்கே பராமரிக்க ஆள் கிடையாது. அங்கே சாமுவேல்ங்கிற அல்லையா யார், ஏலிங்கிற ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அவர் ஆசாரியர். யார் கொடுப்பா? எவ்வளோ பெரிய நன்றி கடன், நன்றி உடையவர்களாக இருக்காவா? அல்லையா, அது பெரிய காரியம். அது நீங்கள் பிள்ளைக்காக கிறிஸ்துவை மறுதளிக்கிற எத்தனையோ தேவ துரோகிகள் கிறிஸ்துக்குள்ளே இருக்காங்க. பிள்ளை வாழணும், இயேசு மறிக்கட்டும், இன்னொருத்தோட சிலுவையில் அறையப்பட்டோம்னு நினைக்கிறக்கூடிய அநேக கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அதன் மத்தியில் நீங்கள் இல்லை. அண்ணால எடுத்து வாசிச்சு பாருங்க, சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம். அழுதுட்டு அந்த வயசில் விட்டுட்டு போனோம், அதான் பெரிய காரியம். நீ 10 வயசான பிறவோ 20 வயசான பிறவோ விட்டு வர்றது பெரிய காரியம் கிடையாது. அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் ஆலயத்தில் விட்டுட்டு போனல, எவ்வளோ பெரிய நன்றி கடன். அநேகர் நன்றி உடையவர்களா இல்லை. அநேகர் தேவனை சேவிக்கிற தன்மை குறைவுள்ளது. ஓடுகிற ஓட்டங்கள் குறைவுள்ளது. கால் வலிக்கு, கை வலிக்கு, மண்டை வலிக்கு, நான் இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு ஜோம் பண்ண முடியாது, இன்னைக்கு அது உங்கள் பரம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நன்றி கடனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். இயேசுவே சொல்லுங்க சார். 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது ஆமென். குஷ்டரோகம் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து நின்று ஐயனே 10 பேர் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் நிப்பாட்டி வாசிக்கணும், கொஞ்சம் சொல்லிட்டு வாசிக்கணும்.
10 பேர் வந்திருக்கான். குஷ்டரோகி தெருக்குள்ளே வரக்கூடாது, அது தீட்டு. அவன் தெருக்கு வெளியே ஒரு சின்ன குச்சில் போட்டு உட்காந்து நான் தீட்டுள்ளவன் வருகிறேன் தீட்டுள்ளவன் நாங்கள் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரும் அவனை முழிக்க கூட முடியாது. அல்லையா, தீட்டு யாரும் தொடக்கூடாது, யாரும் அவனை பார்க்கக்கூடாது. அவ்வளோ பெரிய தீட்டு உள்ளவன். அல்லையா, தேசத்தாலே, மனுஷர்களாலே, குடும்பத்தாராலே, சொந்த பந்தங்களினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா. சாப்பிட்றதுக்கு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு விரல் இல்லாத ஆத்துமா, வேகமாக நடக்க முடியாத ஆத்துமா, தன் தேவைகளை கூட பூர்ணப்படுத்த முடியாத ஒரு ஆத்துமா. எவ்வளோ பெரிய ஆத்துமா, எவ்வளவு மோசமான நிலை தெரியுமா? ராத்திரி படுத்திருந்தாங்கன்னா ஒரு விரலை எலி கடிச்சிட்டு போயிடும், அவங்களுக்கே உணர்வு இருக்காது. விடிய காலம் பார்த்து எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த விரல் இல்லைன்னு தான் கண்டுபிடிப்பாங்க, ஓஹோ ராத்திரி எலி கடிச்சிட்டு போயிட்டுன்னு. அநேக ஆட்கள் இந்த குஷ்டரோகிகள் இப்போ இல்லை, குஷ்டரோகிகள் பெரிய துணி வச்சு கட்டிருப்பாங்க. யான் தெரியுமா? அந்த எலி கடிக்கக்கூடாதுன்னு. அவங்களுக்கு உணர்வு இருக்காது. அவ்வளோ பெரிய கொடுமையில் வாழ்ந்த, அல்லையா, விரலே இல்லாத, கால்லையும் கையிலையும் விரலே இல்லாத 10 குஷ்டரோகிகள் வந்து ஐயரே என்னை காப்பாற்றுன்னு சத்தமிட்டு கூப்பிடுதாங்க. இதை விட கடுமையாக கூப்பிட்டாலாம் பார்த்துருக்கிறேன். இதை விட வீட்டில் ஒதுக்கப்பட்டு, அல்லையா, பணம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு, பிசாசில் பிடிபட்டு, அல்லையா, பிள்ளைகளினாலும் சொந்த பந்தங்களினாலும் வெறுக்கப்பட்டு, தேவனை நம்பி தேவனிடத்தில் வந்து என் தேவனே என்னை காப்பாற்றுன்னு சொன்னவங்களாம் பார்த்துருக்குறேன். பயங்கர மோசமான வியாதி குஷ்டரோகம். அதை காட்டிலும் அதிக உபத்திரவத்தில் இருந்த ஆத்மா இப்பவும் இருக்கு. இப்பவும் விடுதலை ஆகி தேவனுடைய முதுகில் குத்துன அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். நன்றி கெட்ட வாழ்க்கை. அடுத்தால என்ன பார்ப்போம், வாசிக்குமா 14. என்றார். போதும், ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஆகுது? அந்த 10 பேரும் வந்து கும்பிட்ட உடனே, வேண்டின உடனே தேவன் நின்று சொல்கிறாரு, உன்னை ஆசாரியன் உன்னை ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கான். நீ அவன்கிட்ட போய் சொல்லு, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லு. அதுக்குரிய காணிக்கை நீ செலுத்த வேண்டும். செலுத்தின பிறகு அவன் அல்லையா நீ பரிசுத்தமாகிவிட்டேன்னு சொல்லி அவனை மேலே தண்ணி தெளித்து ஆட்களோட சேர்க்கக்கூடிய தீட்டை கழிப்பான். இதெல்லாம் லேவியாரமத்தில் எழுதியிருக்கு. அதை தீட்டவனுக்கு கழிச்சு விட்டுருவான். அதனால நீ ஆசாரின்ட்டு போ. ஆனால் குஷ்டரோகம் சுகமாகலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட காண்பி, நான் சுகமாயிட்டோம்னு சொல்லு அப்படிங்காரு. இங்கேருந்து ஒரு 2-3 மைல் தூரம் அவன் ஆசாரியன் ஆலயத்துக்கு போகணும், ஆசாரியனை பார்க்க வேண்டும். ஏசி இருக்கிறது வேற இடத்துல, எருசலேம் இருக்கிறது வேற இடத்துல. 2-3 மைல் போகணும். இவன் 1 மைல் போகிறாங்க குணமாகல, 2 மைல் போகிறாங்க, அப்போ குணமாயிட்டு. நல்லா கவனிக்கணும். அந்த ஆள் அல்லையா, அந்த 10 பேரில் 9 பேர் ஆசாரியனை பார்க்க போகிறோம். யாம்னா எனக்கு சுகமாயிட்டு, இனிமேல் இயேசு தேவையில்லை. அந்த 9 பேரும் கிறிஸ்தவன், 9 பேரும் கிறிஸ்தவர்கள். இந்த சமாரியன் ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தானே, அவன் சமாரியா தகப்பனுக்கும் இஸ்ரவேல் தாய்க்கும் பிறந்தவன் அல்லையா சமாரியன். இவன் போனவன் அவன் போயிட்டான். அந்த 9 பேரும் அங்கே போய் ஆசாரியன்ட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு, பாரு நான் நேற்று தீட்டு உள்ளவனாக இருந்தேன், இப்போ தீட்டு இல்லை, என் கையெல்லாம் சுத்தமாயிட்டு, அதனால் தண்ணி தொளிச்சு நான் எல்லா ஆட்கள் கூட ஐக்கியமாக இருப்பதற்கு எனக்கு தீட்டு கழிக்கணும்னு சொல்லி தீட்டு கழிக்க போயிட்டாங்க 9 பேரும். ஆனால் அந்த ஒரே ஒரு சமாரியன் மட்டும் அங்கே ஆசாரியன்ட்ட போகவா, நம்ம தேவன்கிட்ட போய் அவரை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போவோம்னு சொல்லி 2 மைல் தூரத்திலேருந்து திரும்பி 2 மைல் வரோம் இயேசுநாதரை பார்க்க. ஆனால் அந்த 9 பேர் திரும்ப 2 மைல் வர்றதுக்கு நடக்கணுமேன்னு சொல்லி 1 மைல் போகிறோம் ஆசாரியனை பார்க்க.
காலில் விரல் இல்லாமல் 2 மைல் தூரம் நடந்தவங்க 1 மைல் பக்கம் நினைக்கிறான் நன்றி கெட்டவர்கள். ஆனால் இன்னும் 2 மைல் போய் எனக்கு விரலே இல்லாமல் நடந்து என் காலில் ஊனிட்டு அல்லலியா காலில் சுத்தமானவர் இவ்வளோ தூரம் போகிறது எனக்கு நல்லதுன்னு சொல்லி இவன் திரும்ப அல்லலியா இயேசுநாதரை பார்க்க போகிறான். அவங்க கால் சுகமான உடனே அல்லலியா ஆசாரியனை பார்க்க போகிறான் 1 மைல் தூரம். இவன் கால் சுகமான உடனே தேவனை இயேசுவை பின்ன பார்க்க போகிறான். யார் பிரயாசப்படுகிறா? கர்த்தர் சோகமாயிட்டாருன்னா 50க்கு 100 ரூபா காணிக்க போடுது, அதோடு நிப்பாட்ட வேண்டியதான். அவர் ஒரு பேக் அரிசி வாங்கி வச்சுட்டு போனார், அதே கதி தான். யாருக்கே வேணும் பணம்? இயேசுக்கு பணம் வேண்டாம், உன் ஆத்மா வேணும், இருதயம் வேணும். தேவன் செய்ததுக்கு உன் முழு இருதயம் தேவனுக்கு கொடுக்கப்படணும். அநேகர் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்க. காணிக்க ஆசாரியன்ட்டு போய் கொடுக்கணும். உன்னை தீட்டு கழிக்கிறவன் ஆசாரியன். ஆனால் நீ நன்றி கடன் தேவனுக்கு செலுத்தணும். அவன் பின்னால் சமரியன் ஆண்டவர் சொல்றாரு, 9 பேர் கிறிஸ்துவம் இருந்தான் ஐயா, இவன் ஒரே ஒருத்தன் கிறிஸ்துவம் இல்லை, வேதக்காரன் இல்லை, வேற யாரோ ஒருத்தன், அவன் சமரியான். அவன் சுகமானதுக்கு திரும்ப வந்து மன்னிப்பு செத்தான கேட்டுக்காரன். பழைய கிறிஸ்துவரில் எங்க? அதான் இப்பவும் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்காரு. பழைய கிறிஸ்துவரில் எங்க? 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு தேவனை சேவிக்கிற கிறிஸ்துவர்கள் அல்லலியா நன்றி மறக்க காரணம் என்ன? ஆனால் புதுசாக வந்துடுவங்க வைராக்கியமாய் பிடிக்கிறார்கள், வைராக்கியமாய் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பழைய கிறிஸ்தவர்கள் அல்லலியா நன்றி மறக்கிறார்கள். அநேகர் நன்றி மறக்கிறார்கள். போராது, இப்போ ஓடுகிற ஓட்டமும் படுகிற பிரயாசமும் இழக்கிற காரியங்களும் போராத காரியங்கள். தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டம் குறைய இப்பவும் தேவை 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 தேவைன்னு தான் இருக்கு. ஒரு 2 தூதனை கூப்பிட்டாரா இயேசுநாதர். 2 பேர் 2 கூடையை கொடுத்து நன்றி எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோத்தையும் ஒரு கூடையில் எடுத்துட்டு வாப்பா. அல்லையா வேண்டுதல் எனக்கு அது தேவை இது தேவைன்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறாங்களே அது எவ்வளோன்னு எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி 2 கூடையை கொடுத்து தூதனை அனுப்புனாராம் ஆண்டவர். இந்த நன்றி கடன் பட்டவர்களுடைய கூடையை கொண்டு போனவன் வெறும் கூடையோட போனானாம் பரலோகத்துக்கு. ஆனால் இந்த அல்லலியா இந்த வேண்டுதல் என்ன, சட்டி தேவை, பெட்டி தேவை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவை, துணி தேவை, உலகம் தேவைன்னு கேட்ட வேண்டுதலின் கூட நிரம்பி இருந்துதான். இன்னைக்கும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. போய் மகிமைப்படுத்துகிறோம். வாசிக்கிறேன் 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஏன்னா நல்ல கழுங்க இந்த 9 பேருக்கும் எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி கூப்பிடணும் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த சமாரியனுக்கு இயேசுவை பற்றியே தெரியாது. ஆனால் அவன் வாயில பயங்கரமான இருதயத்தில் பயங்கரமான எழுச்சி, சத்தம் போட்டு கூப்பிடுதான் ஆண்டவரே என்னை அப்படின்னு சொல்லி மகிமைப்படுத்துகிறான். உரத்த சத்தமாய் கூப்பிட்டு மகிமைப்படுத்துகிறான். உங்கள் ஓட்டமும் அல்லலியா பிரயாசங்களும் எந்த காரியத்துக்கு இருக்கு? உலகத்துக்கு இருக்கா, தேவனுக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இதை எங்கெல்லாமோ போகுது. நீங்கள் எந்த ஊரில் இருந்து கேட்டாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்காக ஓடுற ஓட்டம் குறைய இருக்கும், அவர் செய்த காரியங்கள் அதிகமாக இருக்கும். அவர் ரட்சிப்பை தந்தாரு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் செய்ய போகிறோம்? சங்கீதக்காரன் நல்லா சொல்லுவான், அல்லலியா நீ செய்த காரியங்களுக்கு நீ செய்த உபகாரங்களுக்கு நான் திரும்ப என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்மை தொழுது கொள்ளுகிறேன், அவரை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எசேக்கியா ராஜான்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? தேவதூதனை அனுப்பி சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி மூலமா போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிட்டாரு. எசேக்கியாட்ட வந்து சொல்றான் தீர்க்கதரிசி, உங்களுடைய அல்லலியா கடைசி காலத்தில் கட்டணம்லாம் கெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆளுகளாம் சொல்லிடும். ஆண்டவர் ஓலையை அனுப்பிட்டாரு, உனக்கு நாட்கள் காலி ஆகிட்டு நீ இறந்து விடுவாய் அப்படிங்க.
உடனே எசேக்கியா என்ன செஞ்சான்? அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிற சுவர் புறமாய் திரும்பி அவன் அழுதான்னு வேதம் சொல்லுது. அழுத உடனே அவன் சொன்ன அந்த நாத்தான் தீர்க்கதரிசி அல்லேலூயா அவன் பாதி முற்றம் கடக்கிறதுக்கு முன்னாலே தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவனுக்கு 15 வருஷமா கூட்டி கொடுத்தாராம். கூட்டி கொடுத்த 15 வருஷத்தை வருஷத்தில் அல்லேலூயா இவன் தேவன் இவனுக்கு அற்புதம் செய்ததற்காக சுற்றிலும் இருக்கிற நாட்டில் உள்ளவங்கெல்லாம் வெகுமதி அனுப்பினார்களாம். அதே பல டன் கணக்கில் அல்லேலூயா தங்கமும் வைரமும் வைடூரியமும் கூட்டிட்டு. ஆனால் இன்னொரு ராஜா, இன்னும் 2-3 ராஜாக்கள் பக்கத்தில் உள்ள ராஜாக்கள், நீ வியாதியாக இருந்தியாமே, நீ அல்லேலூயா ஆண்டவர் சொல்லிட்டாராம உன் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு, அதுக்கப்புறம் நீ அழுத பிறகு உன் சத்தத்தை கேட்டு உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாராமே அப்படின்னு இதை விசாரிக்கிறதுக்கு அனுப்புகிறான் 2-3 ராஜா. இது நாலாகமத்திலையும் இருக்குது, ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் இருக்குது. இவன் வந்த உடனே அவன் அதை பற்றி இயேசுநாதர் என்னை சுகமாக்கினார், விடுதலை ஆக்கினார், படுக்கையில் கிடந்தேன், சாக கிடந்தேன், வியாதியாக கிடந்தேன், தீர்க்கதரிசி வந்து சொன்னான், நாம் திரும்பி அழுத உடனே 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு அப்படின்னு இவன் சொல்லலை. இவன் போய் வீட்டில் என் வீட்டை பாரு, என் காட்டை பாரு, என்னை தங்கத்தை பாரு, என் வைரத்தை பாரு, என் வைடூரியத்தை பார்த்து, எவ்வளோ பெரிய தேவ துரோகங்கள். உலக காரியங்களை முந்தானத்து கூட ஒரு பெண் வந்து என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, எனக்கு 20 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, அங்கே 20. இது எதுக்கு? சிலர் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஒரு வீடு கொடுத்துருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கொடுக்கலையா, நீ இருக்கிற வீட்டிலே உன்னை தேவன் அல்லேலூயா சமாதானமாக வைக்க முடியும். பணத்துக்காக கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை, தேவ சமாதானத்துக்காக கிறிஸ்துவ ஜீவியம், பரலோகத்துக்காக கிறிஸ்துவ ஜீவியம், இயேசுவின் சாயலுக்காக கிறிஸ்துவ ஜீவியம். தேவனுடைய ஒளி நம்ம மேல் பிரகாசிக்க முடியாது, தேவனுடைய வெளிச்சம் நம் முகத்தின் மூலமாய் வெளிப்பட முடியாத கிறிஸ்துவ ஜீவியம். அநேகர், அந்த எசேக்கியா ராஜா மாதிரி தான் அநேகர், அவர் அல்லேலூயா சாக கிடக்கும் போது ஆண்டவர்னு அழுவாங்க. ஆண்டவர் எழுப்பி விட்டுட்டாருன்னா, என் வீட்டை பாரு, என் வைரத்தை பாரு, என் தங்கத்தை பாரு, அல்லேலூயா என்னையே பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் துரோகம் பண்ணினார்கள். நிறைய என் கண்காங்க அல்லேலூயா ஐயோ இப்படி துரோகம் பண்ணுறாங்களேன்னு நானே பயங்கர வருத்தப்படுவேன். அநேகரை கண்டு அவங்க இருந்த நிலையும் தெரியும், அல்லேலூயா தேவனை மீறின காரியங்களும் தெரியும். தேவ துரோகங்கள் நிறைய பேர். நீ எங்கெல்லாமோ போகுது, நீ எங்கே போனாலும் பரவாயில்ல, நீ ஒரு நிமிஷம் கண்ணை பொத்தி தேவன் எனக்கு செய்தார், நான் என்ன செய்தார், தேவனுக்கு நான் என்ன செய்தேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். எல்லாம் புரியும். மனுஷன் படுகிற பாடுகள், ஒவ்வொரு குடும்பத்தில் படுகிற பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர வேதனைப்படுகிறார்கள். பணம் இருக்குது, காசு இருக்குது, வீடுகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, பெரிய பெரிய வேலைகள் இருக்குது. ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இல்லாத சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு நன்றி கூடவனாக இருக்க வேண்டும். வாங்க என் கூட பாளையங்கோட்டைக்கு. ஒவ்வொரு வீட்டில் உள்ள பணத்தை பாருங்க, ஒவ்வொரு வீட்டை பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது. அப்படி இடத்துல வீடுகள், ஆனால் எல்லாம் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தில் இந்த குச்சி வீட்டில் நமக்கு தந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய நன்றி கடனாக இருக்கணும், எவ்வளோ பெரிய நன்றி கடனாக இருக்கணும். அவர் அல்லேலூயா பல காரியங்களில் தேவன் நன்மை செய்திருக்கிறார். திருமண காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், அல்லேலூயா சாப்பாட்டின் காரியங்கள், கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், அல்லேலூயா சரீரத்தில் உபத்திரவத்தின் காரியங்கள், வியாதியின் காரியங்கள், சரீர பலனின் காரியங்கள், எல்லாவற்றிலும் உதவி செய்திருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய நன்றியுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சாக கடந்த அநேகரை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். செய்வனை படியிலால மாண்டு போகிற அநேகரை அல்லேலூயா தேவன் நிறுத்தி இருக்கிறார். அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். பயங்கர நோயிலான சாக கடந்தவர்கள் அநேகர் நோயிலிருந்து விடுதலையாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கும் பயங்கர பிரச்சனை இருக்கும். பேயின் நியாயமாக கடந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் உள்ள நுழைஞ்சி சமாதானமாய் அல்லேலூயா உலகம் தரக்கூடாத சமாதானத்தில் அந்த குடும்பத்தை நடத்துவதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை எல்லாருமே தேவ துரோகம் தான் பண்ணாங்க. ரொம்ப பேர் தேவ துரோகம் பண்ணினார்கள்.
தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இல்லை. யோபு எவ்வளோ பெரிய நன்றியுடையவர்களாக இருந்தான்னு தெரியுமா? கடைசி வரை நான் தேவனை மறுதலிக்காமல் இருந்தான் யோபு. கடைசி வரை தேவனை மறுதலிக்கவே இல்லை. அல்லேலூயா. கடைசி வர மறுதலிக்க இல்லையா? ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா உலகத்தை உண்டாக்கி ஒரே ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய அந்த உலகத்தின் மகிமையும் அந்த அது மேலே அதிகாரத்தையும் அதனுடைய ஆளும்படியான சக்தியும் அந்த 2 பேரும் தான் கொடுக்காரு. தேவ துரோகம் உடனே பண்ணாங்க, தேவ வார்த்தைக்கு மீறினாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதெல்லாம். நான் இப்படி சொல்கிறேன்னே நினைக்காங்க. நீங்கள் எங்கே உங்கள் சர்ச்சில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களில் அல்லது யாருனாலும் யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப பேர் ஆண்டவர் அல்லலியா செய்த நன்மைக்கு ஏற்ற நன்மை செய்திருக்கிறோமா தீமை செய்திருக்கிறோமா அதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். அவர் பண்ணின நன்மைக்கு எவ்வளோ தூரம் நம்ம திரும்ப செலுத்தி இருக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி தொழுது கொண்டு இருக்கோம். உங்கள் பணம் தேவையில்லையா? உங்கள் அறிவு தேவையில்லை, உங்கள் அழகு தேவையில்லை. தேவனுக்கு உலகத்தின் தன்மைகள் எதுவுமே தேவையில்லை. ஏன் உலகத்தின் காரியங்கள் பரலோக ராஜ்யம் போவதில்லை. உலகத்தின் காரியத்தை வச்சு பரலோகத்துக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய தன்மையினால தான் பரலோகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடியும். ஆவிக்குரிய தன்மைக்கு வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இது நன்றி கெட்ட துரோகம். தன்னுடைய பாவத்தை விடுவதற்கு யாருக்கும் ரெடி இல்லை. அல்லையா பணத்தை பிடிச்சிட்டு பணத்தை விடுவதற்கு யாருக்கும் ரெடி இல்லை. தன் சாதியை பிடிச்சிட்டு ஜாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிற வீட்டில் இருக்கிற டிவி அல்லையா பிள்ளைகள் அதனால மூலமாக வர சந்தோஷம் அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. தேவனை பூர்ணமாய் சார்ந்து வாழ யாருக்கும் விருப்பம் இல்லை. உலகத்தை சார்ந்து வாழறதுன்னா கிறிஸ்துவ ஜீவியத்தை நாடுகிறோமே தவிர தேவனை சார்ந்து வாழறதுக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தை யாருமே விரும்புகிறதில்லை. இதெல்லாம் நன்றி இல்லாத வேலைகள். அநேகர் நன்றி கேட்ட இந்த சமரியாவனை போய் பார்த்தேன்னா அல்லையா அவன் ஒரு ஆள் தான் போய் மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், வாசிக்கிறேன் 16வது வசனம். அவருடைய பாதத்திற்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமரியனாயிருந்தான். அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பரம்பரை கிறிஸ்தவங்க அநேகருக்கு பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. பரம்பரை கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு பயப்படுறதே கிடையாது. பரம்பரை இதுதான் அந்த 9 பேரில் அடங்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து அநேக நன்மைகளை பெற்று 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் நடந்து ஆனவங்க கூட தேவனைப்படி சேவிக்கலன்னா நீயும் பரம்பரை கிறிஸ்துவர்களில் ஒருவர் தான். எனக்கு தெரியா, நாங்கள் எப்போ கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் யார்கிட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேற்று தான் கிறிஸ்துவனாங்க, நாங்கள்லாம் இப்போ தலைமுறையாக இருக்கோம். தலைமுறையாக இருந்தாலும் அல்லையா நேற்று வந்தாலும் ரட்சிப்புங்கிற பாத்திரம் இல்லாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கவே முடியாது. நான் நேற்று வந்தோம் முந்தானத்து வந்தோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நேற்று வந்துடும் முந்தானத்து வந்துடும் அது முக்கியம் கிடையாது. பரிசுத்தம் இருக்கும். நேற்று வந்துடும் முந்தானத்து வந்துடும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. வசனத்தின்படி நடக்கிறாயா? தேவனை சார்ந்து வாழுகிறாயா? இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துருக்க, இருதயம் சுத்தமாக இருக்கா? அது முக்கியம். அநேர் யார்கிட்டே சொல்லியிருக்காங்க, நான் யார் தெரியுமா, நான் பழைய கிறிஸ்துவர்கள், எங்கள் தலைமுறையாக கும்பிடுங்க. நீ வேற யார்கிட்டயா போய் சொல்லுங்கள் இயேசுவை பற்றி. உங்களுக்கு தான் சொல்லணும் இயேசுவை பற்றி. அவருக்கு சொல்லார் 10 பேர்ல சோமானுங்க, மற்ற 9 பேர் செத்துட்டானா. இவன் ஒருத்தன் நல்ல, இவன் அந்நியன் ஆயிட்டு அவன் வந்து நன்றி சொல்லாத. அல்லையா என் கூட இருக்கவங்க 9 பேர் எங்க அப்படிங்காரு. இவன் ஒரு ஆள் தான். அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இறைச்சித்தது. அவன் 3 ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் பிறந்ததுலேருந்து எப்போ அவன் குஷ்டரோகி ஆனான்னு தெரியல. ஆனால் குஷ்டரோகி ஆகி உலகத்தில் பயங்கர சங்கடப்பட்டிருப்பான். இப்போ உள்ள குஷ்டரோகியை விட அப்போ இருந்த குஷ்டரோகிக்கு பயங்கர சங்கடங்கள் உலகத்தில் இருந்தது. அவன் தீட்டாகவே ஒதுக்கப்பட்டான். அந்த அந்த சங்கடத்திலிருந்து விடுதலை ஆனான். சுகம்
விசுவாசம்னா என்னன்னே தெரியாது, அஸ்திவாரமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தை பெற்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தால் ரட்சிப்பை பெற்றான். 3 ஆசீர்வாதங்களை பெற்றான். இதுதான் கடைசி வரை நான் நடத்தும். உலகம் 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 உலகம், துணி வேணும், மணி வேணும், அல்லலியா இருக்க இடம் வேணும், பிள்ளைகளை பார்க்கணும், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாகணும், தேவனை போல மாறணும், அல்லது வசனம் வேணும், ஜெபம் பண்ணணும், இயேசுவை தேடணும், அல்லலியா தேவன் என்கிட்ட பேசினாரு, தேவ மகிமையை பார்த்தேன், அபிஷேகத்தை கண்டேன், இதெல்லாம் யாருமே சொல்றதில்லை. யாருமே சொல்றதில்லை. தேவை 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 முடிய செய்யாது. சாகும் தண்ணி நம்ம தேவை முடிய செய்யாது. இதுதான் தேவ வழிகளை பின்பற்றுகிறவன் நன்றியுடையவனாக இருக்கிறான். கிறிஸ்துக்குள்ளே நன்மை பெற்று உலக வழிகளை பின்பற்றுகிறவர்கள் துரோகியாக இருக்கிறாங்க. உலக வழி தேடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் தேவனை தேடுங்கள், மற்ற எல்லாம் கூடவே கொடுக்கப்படும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.